நிஜத்தை சொல்லுங்க. என்னைக்காவது ஒரு நாள் நம்ம இவ்வளோ நல்லது செஞ்சோம், இவங்க நம்மளை மதிக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்கீங்களா? இல்லை, யாராவது உங்களை பற்றி தப்பாக பேசும்போது உடனே அவங்க கிட்ட போய் சண்டையிட்டு நான் அப்படிப்பட்டவன் இல்லைன்னு நிரூபிக்க துடிச்சிருக்கீங்களா? நம்ம எல்லாருமே அந்த தப்பை தான் பண்ணுறோம். ஆனால் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. காட்டில் சிங்கம் நடந்து வரும்போது பின்னாடி நரிகள் ஊளையிடும். அந்த சிங்கம் ஒரு தடவையாவது திரும்பி பார்த்துருக்கா? இல்லை அந்த நரிகள் கிட்ட போய் நான் யாரு தெரியுமான்னு சண்டையிடுமா? கிடையாது. ஏன்னா சிங்கம் தன் பலத்தை நிரூபிக்க ஒவ்வொரு நரிகிட்டையும் மோத வேண்டிய அவசியம் இல்லை. அது அமைதியாக நடந்து போகிறதுலையே ஒரு கெத்து இருக்குது. ஆனால் நாம் யாராவது ஒரு சின்ன கல்லை எரிஞ்சா கூட பதிலுக்கு 10 கல்லை எடுத்து எரிகிறோம். அங்கே தான் உங்கள் மொத்த மதிப்பையும் நீங்கள் இழக்கிறீங்க. எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறவன் பலவீனமானவன். எதை இக்னோர் பண்ணணும்னு தெரிஞ்சவன் தான் பலசாலி அப்படின்னு சாணக்கியர் சொல்கிறாரு. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் உங்களை மதிக்காதவங்களை எப்படி புறக்கணிக்கணும், அதன் மூலமாக உங்கள் கெத்தை எப்படி ஏற்றிக்கணும்னு 5 ரகசியங்களை சொல்ல போகிறேன். கடைசி வரைக்கும் பாருங்கள், ஏன்னா கடைசியில் ஒரு சீக்ரெட் டிப்ஸ் இருக்குது. ஏன் இக்னோர் பண்ணணும்? நண்பர்களே, பல பேர் நினைக்கிறாங்க புறக்கணிக்கிறது அப்படின்னா பயந்து ஓடுறதுன்னு. ஆனால் நிஜம் என்ன தெரியுமா? அது ஒரு மிகப்பெரிய ஆளுமை திறன். நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேன்னு. ஒரு கம்பீரமான யானை பாதையில் நடந்து வரும்போது அதை சுற்றி இருக்கிற சின்ன சின்ன பூச்சிகளும் நரிகளும் கத்தத்தான் செய்யும். அந்த யானை ஒவ்வொரு பூச்சியையும் விரட்டிக்கிட்டு இருந்தா அதால் காட்டை தாண்டி போக முடியுமா? அங்கே நின்னே அது தன் நேரத்தை வீணாக்கிடும். உங்கள் வாழ்க்கையும் அப்படித்தான். நீங்கள் ஒரு பெரிய இலக்கை நோக்கி போறீங்க, ஒரு பெரிய கனவு உங்களுக்கு இருக்குது. ஆனால் அந்த பாதையில் உங்களை இழுக்க 1000 பேர் 1000 பேசுவாங்க. உன்னால் முடியாது, நீ பண்ணுறது தப்புன்னு உங்களை காயப்படுத்துவாங்க. நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் பதில் சொல்ல ஆரம்பித்தா உங்கள் மன உறுதி அங்கேயே காலி ஆகிடும். யார் என்ன சொன்னாலும் ஒரு சின்ன புன்னகையோடு கடந்து போங்க. உங்கள் அமைதி தான் அவங்களுக்கான பெரிய பதிலடி. உங்கள் வெற்றியை நோக்கி நீங்கள் வைக்கிற ஒவ்வொரு அடியும் உங்களை விமர்சனம் செஞ்சவங்களை வாயடைக்க வைக்கும். அதனால தேவையற்ற பேச்சுக்களை புறக்கணிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் உங்கள் ஆற்றல் சிதறாமல் உங்கள் இலக்கை அடைய முடியும். நீங்கள் யானையாக இருக்க போறீங்களா, இல்லை அந்த சத்தங்களுக்கு பயந்து நிற்க போறீங்களா? நீங்களே முடிவு பண்ணுங்க. சாணக்கியர் சொன்ன அந்த 5 முக்கியமான ரகசியங்கள் இதோ. ஒவ்வொன்றாக பார்ப்போம் வாங்க. 1. விமர்சனங்களை புறக்கணியுங்கள். நண்பர்களே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு அடி எடுத்து வைக்கும்போது முதலில் வருவது பாராட்டு அல்ல, விமர்சனம்தான். யாராவது உங்களை பார்த்து உன்னால் இதெல்லாம் முடியாது, உனக்கு இதுக்கு தகுதி இல்லை, இதெல்லாம் உனக்கு தேவையா அப்படின்னு சொன்னால் தயவு செஞ்சு அவங்க கிட்ட நின்று கத்தாதீங்க. வாதம் பண்ணி உங்கள் நேரத்தை வீணாக்காதீங்க. ஏன்னா அவங்க உங்களை விமர்சிக்கிறது உங்களை உயர்த்துறதுக்கு இல்லை, உங்களை அதே இடத்துல நிற்க வைக்கிறதுக்கு தான். அந்த இடத்துல ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே கடந்து போங்க. நீங்கள் அமைதியாக இருக்கிறது அவங்களுக்கு தோல்வி. நீங்கள் அவங்க பேச்சை இக்னோர் பண்ணுறது தான் அவங்களுக்கு பெரிய அவமானம். சாணக்கியர் சொல்கிற மாதிரி உங்கள் செயல்கள் தான் உங்களுக்கான சாட்சி. இன்னைக்கு உங்களை விமர்சிக்கிற அதே வாய் நாளைக்கு நீங்கள் ஜெயித்த உடனே எனக்கு அப்போவே தெரியும் இவன் ஜெயிப்பான்னு அப்படின்னு மாற்றி பேசும். அந்த வெற்றியை நோக்கி ஓடுங்க. உங்கள் வெற்றியோட சத்தம் அவங்க காதில் இடியாய் விழும்போது அதுதான் அவங்களுக்கான ஆகச்சிறந்த பதிலடி. 2. மதிக்காத இடத்திலிருந்து வெளியேறுங்கள். நண்பர்களே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சம்பாதிக்கும் பணத்தை விட உங்கள் சுயமரியாதை தான் மிக முக்கியமானது. சாணக்கியர் ஒரு முறை மிக தெளிவாக சொன்னார், எந்த இடத்தில் உனக்கு அன்பு இல்லையோ, எங்கே உனக்கு உரிய மரியாதை கிடைக்கவில்லையோ அந்த இடத்தை அடுத்த நொடியே விட்டு வெளியேறு. நம்மில் பலர் செய்யும் பெரிய தப்பு என்ன தெரியுமா? நம்மை மதிக்காத இடத்திலேயே நின்று கொண்டு ஏன் என்னை மதிக்கவில்லை என்று அவர்களிடம் நியாயம் கேட்பது, கெஞ்சுவது அல்லது சண்டையிடுவது. அங்கேயே உங்கள் மதிப்பை நீங்கள் சுயமாக குறைத்துக் கொள்கிறீர்கள். உங்களை மதிக்காத ஒரு கூட்டத்தில் நீங்கள் 1000 விளக்கம் சொன்னாலும் அவர்கள் கேட்கப் போவதில்லை. அங்கே நின்று சண்டை போடுவதை விட ஒரு வார்த்தை கூட பேசாமல் அமைதியாக அந்த இடத்தை விட்டு நகர்ந்து போவதுதான் அவர்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய தண்டனை. உங்கள் மௌனமான வெளியேற்றம் அவர்களை யோசிக்க வைக்கும். உங்கள் இருப்பு, பிரசன்ஸ் அவர்களுக்கு புரியாத போது உங்கள் இல்லாத நிலை அவர்களுக்கு புரியும். உங்களை மதிக்கும் இடத்தை தேடிப் போங்கள், உலகம் உங்களை தேடி வரும். 3. முட்டாள்களிடம் விவாதிக்காதீர்கள். நண்பர்களே, நம்மில் பலருக்கும் இருக்கிற ஒரு மிகப்பெரிய பலவீனம் என்ன தெரியுமா? புரியாதவர்களிடம் போய் புரிய வைக்க முயற்சி செய்வது. நான் சொல்றது தான் சரி, நீ பண்றது தப்புன்னு அறிவில்லாதவர்களிடம் போய் மல்லு கட்டுவது உங்கள் நேரத்தையும் சக்தியையும் வீணாக்குவதை தவிர வேறு எதையும் தராது. இதை பற்றி சாணக்கியர் ஒரு கடுமையான எச்சரிக்கையை விடுகிறார்.
ஒரு முட்டாளோடு விவாதம் செய்பவன் தானும் ஒரு முட்டாளாகவே மாறுகிறான். ஏனென்றால் ஒரு அறிவாளி உண்மையை ஏற்றுக்கொள்வான், ஆனால் ஒரு முட்டாள் தன் பிடிவாதத்தை மட்டுமே பிடித்து கொண்டிருப்பான். அவர்களுக்கு அறிவுரையை விட உங்கள் மௌனம்தான் சிறந்த பதிலாக இருக்கும். அங்கே அமைதியாக இருப்பதே உங்கள் புத்திசாலித்தனம். நீங்கள் எவ்வளவு தூரம் அவர்களிடம் விலகி போகிறீர்களோ அவ்வளவு தூரம் உங்கள் மன அமைதி காக்கப்படும். உங்கள் தர்க்கம் புரியாத இடத்தில் உங்கள் மௌனம் ஒரு கவசமாக இருக்கட்டும். அந்த மௌனமே அவர்களை ஒரு கட்டத்தில் யோசிக்க வைக்கும். உங்களை நீங்களே தரம் தாழ்த்தி கொள்ளாதீர்கள். 4. பொறாமைப்படுபவர்களை கவனிக்காதீர்கள். நண்பர்களே, வாழ்க்கையில் ஒரு உண்மையை மட்டும் எப்போதும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் எப்போது வளரத் தொடங்குகிறீர்களோ அப்போதே உங்களை கீழே இழுக்க ஒரு கூட்டம் தயாராகிவிடும். நீங்கள் முன்னேறுவதை பார்த்து பொறாமைப்படுபவர்கள் உங்களை மன ரீதியாக பலவீனப்படுத்த பார்ப்பார்கள். உங்களை பற்றி தேவையில்லாத வதந்திகளை பரப்புவார்கள். உங்களை எரிச்சலூட்டும் வகையில் பேசுவார்கள். ஆனால் சாணக்கியர் ஒரு மிகச்சிறந்த உண்மையை சொல்கிறார். உன்னை பார்த்து ஒருவன் பொறாமைப்படுகிறான் என்றால் நீ அவனை விட ஏதோ ஒரு விஷயத்தில் உயரத்தில் இருக்கிறாய் என்று அர்த்தம். ஆம், உங்கள் வளர்ச்சிதான் அவர்களுக்கு தோல்வியாக தெரிகிறது. இந்த இடத்தில் நீங்கள் அவர்கள் மேல் கோபப்பட்டாலோ அல்லது அவர்களிடம் போய் சண்டையிட்டாலோ அவர்களின் நோக்கம் நிறைவேறிவிடும். அவர்கள் உங்களை நிலைகுலைய வைக்க நினைக்கிறார்கள். நீங்கள் ஏன் அவர்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்க வேண்டும்? அதற்கு பதிலாக நான் இவர்களை விட உயரத்தில் இருக்கிறேன் என்ற அந்த பெருமிதத்தோடு அவர்களை முழுமையாக புறக்கணியுங்கள். அவர்கள் குறைத்து கொண்டே இருக்கட்டும். நீங்கள் உங்கள் இலக்கை நோக்கி கம்பீரமாக நடந்து போங்கள். பொறாமைப்படுபவர்களை நீங்கள் கண்டுகொள்ளாமல் விடுவதே அவர்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய தண்டனை. உங்கள் வெற்றியால் அவர்கள் இன்னும் கொஞ்சம் பொறாமைப்படட்டும். அதுதான் உங்கள் வளர்ச்சிக்கு சாட்சி. 5. தேவையற்ற சோகங்களை புறக்கணியுங்கள். நண்பர்களே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடந்து வந்த பாதையில் சில தோல்விகள் இருந்திருக்கலாம், சில தவறுகள் நடந்திருக்கலாம். அது சகஜம். ஆனால் அந்த பழைய தோல்விகளையே ஒரு ஆயுதமாக எடுத்து உங்களை காயப்படுத்த ஒரு கூட்டம் காத்து கொண்டிருக்கும். உங்களை பிடிக்காதவர்கள் அடிக்கடி உங்கள் பழைய காயங்களை தோண்டி எடுத்து, நீ அன்னைக்கு தோற்று போனவன்தானே என்று உங்களை சிறுமைப்படுத்த பார்ப்பார்கள். சாணக்கியர் என்ன சொல்கிறார் தெரியுமா? கடந்த காலத்தை பற்றி வருத்தப்படுவதோ எதிர்காலத்தை பற்றி பயப்படுவதோ ஒரு புத்திசாலியின் லட்சணம் அல்ல. நிகழ்காலத்தில் நீ எடுக்கும் முடிவுகளே உன் வெற்றியை தீர்மானிக்கும். அவர்கள் உங்கள் நேற்றைய தோல்வியை பற்றி பேசினால் அதை ஒரு தூசி போல தட்டிவிட்டு புறக்கணியுங்கள். ஏனென்றால் நேற்றைய நீங்கள் வேறு, இன்றைய நீங்கள் வேறு. அனுபவங்கள் உங்களை செதுக்கி இருக்கின்றன. உங்கள் பழைய தோல்விகளை வைத்து இன்றைய உங்களை உலகம் எடை போட ஒருபோதும் அனுமதிக்காதீர்கள். ஒரு சிற்பி எப்படி வேண்டாத கற்களை புறக்கணித்து ஒரு அழகான சிலையை உருவாக்குகிறானோ அதுபோல உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் தேவையற்ற சோகங்களையும் பழைய கசப்பான நினைவுகளையும் புறக்கணித்து விட்டு முன்னேறுங்கள். உங்கள் இன்றைய வெற்றிதான் உங்கள் நேற்றைய தோல்விக்கு நீங்கள் கொடுக்கும் ஆகச்சிறந்த பதிலடி. பழைய குப்பைகளை சுமந்து கொண்டு புதிய சிகரங்களை எட்ட முடியாது. அதனால் அந்த சோகங்களை இக்னோர் செய்யுங்கள். மக்கள் உங்களை மதிக்க என்ன செய்ய வேண்டும்? இப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிங்க நண்பர்களே. மற்றவங்களை இக்னோர் பண்ணணும்னு நான் சொல்லும்போது நீங்கள் எல்லாரையும் மதிக்காமல் இருக்கணும்னு அர்த்தம் இல்லை. ஆனால் நீங்கள் தேவையில்லாத விஷயங்களை எப்போ புறக்கணிக்க தொடங்குறீங்களோ அப்பதான் இந்த உலகம் உங்களை ஒரு உயர்ந்த இடத்துல வச்சு பார்க்க தொடங்கும். பொதுவாக எல்லாத்துக்கும் உடனே ரியாக்ட் பண்ணி கத்துறவங்களை விட எதற்கும் அலட்டிக்காமல் அமைதியாக தன் வேலையை பார்க்குறவங்களை தான் இந்த உலகம் ஒரு ஸ்ட்ராங்கான ஆளுமை அப்படின்னு மதிக்கும். நீங்கள் எதையாவது கண்டுக்காமல் விடும்போது மற்றவங்க மனசில் ஒரு பயம் கலந்த மரியாதை உருவாகும். இவனை யாராலையும் அசைக்க முடியலையே, இவன் ரொம்ப உறுதியானவனாக இருப்பான் போலையேன்னு மக்கள் நினைக்க ஆரம்பிப்பாங்க. முக்கியமாக உங்களோட வார்த்தைகளுக்கு அப்போ தான் ஒரு தனி மதிப்பு வரும். நீங்கள் ஓயாமல் பேசிக்கிட்டே இருந்தால் உங்கள் வார்த்தைகளோட விலை குறைஞ்சிடும். ஆனால் நீங்கள் தேவையற்ற இடத்துல மௌனமாக இருந்துட்டு தேவையான இடத்துல மட்டும் பேசும்போது இவர் என்ன சொல்ல போகிறாரோன்னு உலகம் உங்கள் வாயை திறந்து பேசும் வரை காத்துக்கிட்டு இருக்கும். சாணக்கியர் சொல்கிற மாதிரி உங்கள் மௌனம் தான் உங்களுடைய மிகப்பெரிய ஆயுதம். அந்த புறக்கணித்தல் மூலமாக கிடைக்கிற கம்பீரம் தான் உங்களை ஒரு தலைவனாக மாற்றும். அந்த சீக்ரெட் டிப்ஸ். சரி நண்பர்களே, வீடியோவோட ஆரம்பத்தில் ஒரு விஷயம் சொன்னேன் இல்லையா? யாரையும் காயப்படுத்தாமல் அதே சமயம் உங்கள் கெத்தை எப்படி நிலைநாட்டணும்னு. அந்த ரகசியம் இதுதான். மௌனம் கலந்த புன்னகை.
யாராவது உங்களை ஒரு கூட்டத்தில் அசிங்கப்படுத்தினா அல்லது தரம் தாழ்த்தி பேசினா நீங்கள் பதறாதீங்க, பதிலுக்கு கத்தாதீங்க. அவங்க கண்ணை நேருக்கு நேராக பார்த்து ஒரு மெல்லிய புன்னகையை மட்டும் வீசுங்க. அந்த ஒரு புன்னகையிலேயே உன் பேச்சு என்னை எதுவுமே செய்யல் அப்படிங்கிற பதிலடி இருக்கு. அப்புறம் ஒரு வார்த்தை கூட பேசாமல் அந்த இடத்த விட்டு அமைதியாக நகர்ந்து போங்க. இது ஏன் தெரியுமா மிக கொடூரமான பதிலடி? ஏன்னா உங்களை அவமானப்படுத்தினவங்க உங்களை அழ வைக்கணும்னு நினச்சாங்க, உங்களை கோபப்பட வைக்கணும்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் நீங்கள் சிரிச்சுட்டே கடந்து போகும்போது அவங்க தோற்று போயிட்டாங்கன்னு அவங்களுக்கே புரியும். அங்கேயே நீங்கள் ஒரு மாவீரனாக ஜெயிச்சிட்டீங்க. சாணக்கியர் சொல்கிற மாதிரி உங்களை மதிக்காதவங்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆகச்சிறந்த தண்டனை புறக்கணிப்பு தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட்டில் வாழ்க சுயமரியாதை அப்படின்னு டைப் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் இதை பகிருங்க. ஆன்மீக அறிவு டிப்ஸ் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே பண்ணிடுங்க. உங்களை அடுத்த ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.